தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு பொறுத்தளவுல தமிழக அரசு எடுக்கணும் அப்படின்றத நீங்க வலியுறுத்தி அந்த கூட்டத்துல பேசுனீங்க. ஏன் நீங்க மத்திய அரசு நடத்தணும் ஏன்ற வலியுறுத்தல தமிழக அரசையே நீங்க குறை சொல்றீங்க? தமிழ் மாடல்னு சொன்னா தீட்டு ஒட்டிக்குமா ஸ்டாலினுக்கும் சுபவீரபாண்டியனுக்கும்? தமிழ்நாட்டை ஓட்டு வாங்கிட்டு என்ன திராவிட மாடல்? மாநிலத்தில் குடும்ப ஆட்சி, மத்தியில் கூட்டணி ஆட்சி. மும்மொழி கொள்கை ஏன் இருக்கு? ஏன் தடுக்கல? நீ என்ன கிழிச்சிங்க அங்க போய் கூட்டணி? தமிழர்களா இனமா ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு முன்முயற்சியும் தமிழ் அமைப்புகள் ஏற்படுது. என்ன செய்யணும்? என்ன ஊப்பியில் நடக்கிறத விட அதிகமா தமிழ்நாடு நடக்கிறத ஜாதி கொலை வெக்கம் இல்லாத சொல்றதுக்கு. இந்த கல்வி உரிமை கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வாங்க. இதுவரைக்கும் கேட்டீங்களா? அவனோட கூட்டு சேர்ந்தீங்கல்ல. போய் பிடிஆர் கேட்டிருக்காரு அமைச்சர் பிடி பழனிவேல் தியாகராஜன் நீங்க எமர்ஜென்சியை எதுக்குறீங்க பிஜேபி 99 2004 வரைக்கும் பாஜக இல்ல கேட்டது உண்டா? அந்த தொகுதி மறுவரை சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்டுது. உங்களுடைய கருத்தை சொல்லலாம். ஏன் நாம் தமிழர் கட்சி கலந்துக்கலாம்? பள்ளிக்கூடத்து பசங்க ஜாதி கயிறு கட்டிக்கிறது, பசங்களை மாணவர்களை ஜாதி பார்த்து கொலை பண்றது, அடிக்கிறது, வெட்டுறது திமுக ஆட்சியில தான் வந்திருக்குது. திராவிட யுகத்துல தான் வந்திருக்கு. சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் 3 லட்சம் பிள்ளைகள் படிக்குது. அப்படிலாம் ஒப்புதல் வாக்குமூலம், சரண்டர் வாக்குமூலம் கொடுத்தாரு ஸ்டாலின். மானியம் என்று சொல்வது தப்பு. எங்க பணம் அது? மானியம் கிராடு. நீ யார் பணம் வேணா மானியம் கொடுக்குறதுங்கிற? சாதியை வளர்த்ததே திமுக அதிமுக. ஜாதி பார்த்து தான் வேட்பாளர் போடுறது. அழுக்க தொடச்சி நீங்க அப்படியே பளபளான்னு வச்சிருக்கீங்கல்ல தமிழ்நாட்டை. இளம் தலைமுறையை நஞ்சாக்கிட்டாருங்க திராவிடவாதிகள். இடநேயர்களுக்கு வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சமி நில மீட்பு ஆகிய பிரச்சனைகளை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சமீபத்தில் நடைபெற்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் திரு சீமான் அவரோடு இணைந்து குரல் கொடுத்தவர் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் திரு பே மணியரசன் அவர்கள். விகட நேர்காணலுக்காக அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர். இந்த பஞ்சமி நில மீட்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த கோரிக்கைகளுக்காக நாம் தமிழர் கட்சி சார்பாக சமீபத்தில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டு உரையாற்றுனீங்க. தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் சாதி பிரச்சனையை பொதுவாக எடுக்கிறது இல்லை, பேசுறது இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இந்த நேரத்தில் பஞ்சமி நில மீட்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி நீ ஒரு பெரிய ஒரு இயக்கம் நடத்தி பொதுக்கூட்டம் நடத்தி அதில் போய் பேசியிருக்கீங்க. தமிழ் தேசிய அமைப்புகள் செயல் திட்டத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது வந்திருக்குதா? தொடர்ந்து ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும், சமூக நீதிக்காகவும், இடஒதுக்கீடுகளுக்காகவும், எங்கேயாவது பட்டியல் வகுப்பு மக்கள் இழிவு செய்யப்பட்டால் அதை கண்டித்து போராட்டம் நடத்துகிற நிலையிலும் தொடர்ந்து நாங்கள் இருந்து வருகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது இப்போ சொல்லுது. இந்த கணக்கெடுப்பு நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடி அவங்க வன்னியர் சங்கமாக போராடி தியாகம் பண்ணி 21 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க பாருங்கள். அப்பொழுதே நாங்கள் தொகுப்பு முறை இடஒதுக்கீடு வேணும். அப்போ நம்ம தமிழ் தேசிய பேரிக்கணும் இல்லை, வேறு பேரில் பிரிஞ்சு சிபிஎம்லேருந்து பிரிஞ்சு வேறு பேரில் தான் இருந்தோம். தொகுப்பு அதனால் தோழமையோட அவங்க கூட நாங்கள் சேர்ந்தும் செயல்பட்டோம் அந்த கோரிக்கைக்காக. தொகுப்பு முறை இடஒதுக்கீடு, கம்பார்ட்மெண்டல் ரிசர்வேஷன் வேணும். அந்தந்த தொகுப்பு ஒரு ஒத்தத்தன்மை உள்ள சாதிகளை ஒரு தொகுப்பாக்குங்க. அந்த தொகுப்புடைய மக்கள் தொகை என்னவோ அந்த தொகைக்கு ஏற்ற வீதத்தை கொடுத்துருங்க. 100 விழுக்காட்டையுமே அப்படி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடுதல் மதிப்பெண் வாங்க போட்டியெல்லாம் வராங்கன்னா போட்டி வரும், அவங்களுக்குள்ளே போட்டி வரும், யார் வர்றதுன்னு. அதனால் அப்படி என்று அந்த கொள்கையை 89-90 வாக்குலேயே நாங்கள் சொன்னவங்க. அதுமாதிரி ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக நம்ம செயல்படணும். அவங்க வருத்தப்படுவாங்க, அவங்க வருத்தப்படுவாங்கலாம் பார்க்கக்கூடாது என்ற இது ஒன்று. காலகட்டம்லாம் ஒரு 1970, 80, 90 காலகட்டத்தில் சொல்றீங்க வச்சுங்களேன். சமீப காலத்தில் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக குரல் கொடுக்குறது காவிரி உரிமை, பாலாறு பிரச்சனை, தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல், இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் நீங்க அதிகமா பேசிட்டு இருக்கீங்க. சாதிய ரீதியான பிரச்சனைகளை ஒடுக்குமுறைகளுக்கு நிறைய ஒவ்வொரு இடத்துல நடக்கும் பொழுதும் அதுக்கு அந்த இடத்துக்குள்ளே போய் பார்த்துருக்குறோம், பார்வையிட்டு இருக்கோம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதில் நடந்துச்சு பாருங்கள், தருமபுரி மாவட்டத்தில் உங்களுக்கு தான் வீடுகள்லாம் கொளுத்துனாங்க. 2-3 தெருவே கொளுத்துனாங்க பட்டியல் வகுப்பு. அங்கேயெல்லாம் போய் களை ஆய்வு 2 நாள் 3 நாள் எங்கே போயிட்டோம். நாங்கள் பொண்ணு தான் திருமாவளவன் அங்கே வந்தார். அங்கே பார்த்தா அது மாதிரி பரமக்குடி துப்பாக்கி சூடு கொல்லப்பட்டாங்கம்மா 3-4 பேர். பரமக்குடி போய் அங்கே பார்த்தோம். அதுக்கெல்லாம் நாங்கள் தலையிட்டு தான் இருக்கோம். பொதுவாக அப்படி ஒரு விமர்சனமே இருக்குது. தமிழ் பொதுவாக அது தெரியாது, எங்களை பற்றி தெரியாமல் விமர்சனம் பண்ணுறது. சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்தளவில் தமிழக அரசு எடுக்கணும் அப்படின்றத நீங்க வலியுறுத்தி அந்த கூட்டத்தில் பேசுனீங்க.
ஆனா மத்திய அரசு எடுக்கிறது தான் வந்து அதுல முறையா இருக்கும், சட்ட ரீதியான அதுக்கான ஒரு தன்மை இருக்கும் அப்படின்றது தான் வந்து யதார்த்தமா இருக்குது. ஏன் வந்து நீங்க மத்திய அரசு நடத்தணும்னு ஏன்றீங்க வலியுறுத்தல, தமிழக அரசையே நீங்க குறை சொல்றீங்க? தமிழ்நாடு அரசு மாநில அரசு எடுக்கக்கூடாதுன்னு எதுவும் தீர்ப்புகள் இருக்கா, சட்டம் இருக்கா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இந்திய அரசு எடுக்க உரிமை உடையது, அதிகாரம் உடையது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேறு, 10 ஆண்டுக்கு ஒரு எடுக்கிறது. அது எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாதுன்னு என்ன சட்டம் இருக்கு? இங்கே இருக்கு. பீகாரில் எடுத்தாரு, வழக்கு போச்சு, எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்களே, செயல்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக. இப்போ இடஒதுக்கீடு என்பது மாநில அரசு கொடுக்குது. இடஒதுக்கீடு கொடுக்கும்போது எங்கள் விகிதத்துக்கு ஏற்ப கொடுக்கல, அல்லது எங்கள் இடத்த போய் இன்னொருத்தர் கொடுக்குறீங்க, பிரச்சனைகள் வரும்போது அனாமலிஸ் வருது. அப்போ நீங்கள் இவ்வளோ மக்கள் தொகை இருக்கீங்க, அவங்க இவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க, அதுக்கு இந்த விகிதம் பர்சன்டேஜ், இந்த விஷயம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கலாம். இல்லை அதில் ஒரு குறை இருந்தால் அதை சரி பண்ணி அதை ஈடுகட்டுறதுக்கும் இருக்கலாம். அதுக்காகத்தான் அந்த இடஒதுக்கீடு வழங்குவதற்காகத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஸ்டாலினுக்கு. அதனால என்ன காரணம்? நீங்க தமிழ்நாடு அரசு வந்து ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க இவருக்கு மாட்டீங்க? ஏன் எடுக்கிறதுனா, இவருக்கு வந்து அதில் சில பேர் பொல்லாப்பு வரும், மேட்டுக்குடிகளுடைய கோபதாபங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். அவர் தேர்தலில் நமக்கு பாதிப்பு வரலாம். அல்லது பாஜகவோட ஒரு அந்தரங்க உறவு உள்ள கட்சி திமுக என்பது. வெளியில் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம், சண்டை போட்டுட்டு மூணாவது ஒரு நபர் இல்லாமல், கட்சி இல்லாமல் பண்ணிட்டு, ஒன்று நம்ம 2 பேரில் ஒருத்தர் ஆளுங்கட்சின்னு ஒருத்தர் எதிர்கட்சின்னு வரணும் அப்படிங்கிறதான் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அந்தரங்க உடன்பாடுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இவருக்கு வந்து நெருக்கடி இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத காரணங்கள் இருக்கலாம் ஸ்டாலினுக்கு. இல்லைன்னா இவரையே வந்து மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்லி அவங்களாம் எடுக்கிறாங்களே. காங்கிரஸ் ஆட்சி நடந்த போதே 2011 எடுத்தாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிய வாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க. வெளியிடாமல் தடுத்து விட்டார்கள், மறைச்சு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போவே. அதன் பிறகு 2015 கர்நாடக அரசு எடுத்துச்சு. அவர் சித்தராமையா அப்போ முதல்வராக இருக்கார் நினைக்கிறேன். அவங்க காங்கிரஸ் ஆட்சி தான் எடுத்தாங்க. அதை வெளியிடாமல் அப்படி வச்சுட்டாங்க. காங்கிரஸே அதை வெளியிட விரும்புறதில்லை. காங்கிரஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து இதில் ஒன்றும் ராகுல் காந்தி அதை இப்போ சொல்லிட்டு தீவிரமாக சொல்கிறாரு. அவங்க ஏன் 2011 எடுத்த கணக்கை வெளியிடலை? ப. சிதம்பரத்தை கேளுங்க, 2011 கணக்கு ஏன் மக்கள் தொகை கணக்கு ஜாதி எடுத்தீங்கல்ல, பெய்யாத வெளியிடலை. அதை உங்கள் கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் எடுத்தாங்களா, அப்படியே பெண்டிங் இருக்க வெளியிடல, ஏன் வெளியிடலை? நீ வந்து மத்திய அரசையும் வலியுறுத்துறீங்களா, இல்லை மாநில அரசு மட்டும் தான்? மத்திய அரசு எடுத்தா மட்டும் போதும் நினைக்கிறீங்களா? மத்திய அரசும் எடுக்கணும், மாநில அரசும் எடுக்கணும். இப்போ நமக்கு இடஒதுக்கீடு, மாநில இடஒதுக்கீட்டுக்கு வந்து மாநில அரசு எடுத்துச்சுன்னா அது பயன்படும். நம்ம இப்போ வந்து பிரச்சனை டேட்டா கிடைக்கும் அது மூலமா. ஆமாம், டேட்டா தான். இப்போ இடஒதுக்கீடுன்னு கூடுதலாக கூட அனாமலிஸ் இருக்குல்ல, இவங்களுக்கு 10.5% வன்னியர்கள் கேட்குறாங்க, நாங்கள் இவ்வளவு இருக்கோம், 20% இருக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க என்னங்கிறது தெரிஞ்சு போகல, அது மாதிரி கொடுக்கலாம்ல, மாற்றி மறுசீரமைக்கலாம்ல. இப்படி ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. இப்போ அருந்ததியருக்கு 3% கொடுத்தீங்க, ஆனால் அருந்ததியர் 3% இல்லைன்னு ஒரு வாதம் வருது பட்டியல் வகுப்புலேயே. அவங்க 3% இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது வந்து அதுக்கெல்லாம் வேணும்ல, முக்கியமானது. அதை எடுத்தால் என்ன தவறு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து திமுக ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, பாஜகவோட மறைமுகமாக ஒரு கூட்டணி வச்சுட்டு இருக்கு, அதிமுகவை காலி பண்ணிட்டு 2வது இடத்துக்கு பாஜகவை கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் திமுக தரப்புலேருந்து உங்கள் மேலே, தமிழ் தேசிய அமைப்பு மேலே, குறிப்பாக உங்கள் மேலே, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மேலே அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு வந்து இவங்க பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதுல பேராசிரியர் சுபவி போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பாஜகவுக்கு கைகூலியெல்லாம் செயல்படுறாங்கன்ற அளவுக்கு அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்றாங்க. நல்லா செய்யட்டும், அவங்களுக்கு அந்த விமர்சனம் பண்ற உரிமை இருக்கிறது, அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஒரு அடிப்படையா அவருக்கு சொல்ற காரணம் வந்து பாஜகவுக்கு, மத்திய பாஜக அரசுக்கு எதிராக வந்து திராவிட மாடல் அரசை வந்து நாங்க முன்னிறுத்துறோம், இவங்க திராவிடம்ன்ற ஒன்று கிடையாது, அது போலி, தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாதத்தை கொண்டு வந்து இதை திராவிட மாடலை காலி செய்ய முயற்சி பண்றாங்க. இது வந்து பாஜகவுக்கு அவங்க வந்து ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. அது நாங்கள் எந்த தமிழ் தேசிய பேரியக்கம் எந்த வகையில் பாஜகவுக்கு மறைமுகமாக அதை வந்து ஆதரவாக இருக்கிறோங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்ன? அந்த தொகுதி மறுவரை சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து தமிழக அரசு கூட்டுது, அதுல நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு அவங்களை கேட்கணும். அதுல அவங்க அது வேற விஷயம், அது அவங்களுக்கு கேளுங்க. எங்களை உங்களுடைய கருத்தை சொல்லலாம், ஏன் நாம் தமிழர் கட்சி கலந்துக்கலாம்? அது ஏன் நான் சொல்லணும், அவங்க விரும்புகிறவங்க கலந்தாங்க, விரும்பாதவங்க பல பேர் தான் கலந்துக்கல, எல்லாருமே கலந்துட்டாங்க. அதில்
இல்ல இதுல தமிழக அதை உரிமை வந்து பத்தி- பாதிக்கப்படுது. அதாவது தொகுதி மறுவரையில வந்து தமிழக உரிமை தமிழக பாதிக்கப்படும் போது உரிமை தமிழக அதை தனியா பிரதிநிதித்துவம் வந்து கேளுங்க. குறைய போகுது. அது அந்த தொகுதி மறுவரையில தமிழக உரிமையை ஸ்டாலின் கேட்கவில்லை. பாஜகவுக்கு நேர்முகமா மறைமுகமா ஆதரவா தமிழ் தேசிய பேரியக்கம் நடந்துகிறது. அல்லது பி டீம் இசட் டீம் சொல்லியிருக்காரு சுபவீர பாண்டியன். ஒரு எவிடன்ஸ் சொல்லணும் எனக்கு. பாஜகவுக்கு எதிரா திராவிட மாடல்னு வச்சிருக்கோம். அந்த அது 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 காலி அது ஒண்ணு பண்றதுக்கான வேலை அது ஒண்ணு செய்றாங்க. தவிர வேற ஒண்ணும் இல்லைல்ல. திராவிடம் என்பதே ஆரிய உருவாக்கம். தமிழ் இனத்துக்கு திராவிடங்கிற பேரையே கிடையாது. இல்ல அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நீங்க பேசிட்டீங்க. சரி. மனுஸ்மிருதியில தான் திராவிடனை பத்தி சொல்றான். தமிழன்னு சொன்னா தமிழ் மாடல்னு சொன்னா தீட்டு ஒட்டிக்குமா ஸ்டாலினுக்கும் சுபவீர பாண்டியனுக்கும்? அதுதான் நாங்கள் சொல்றோம். நீ தமிழ் மாடல்னு சொல்லு, நல்லதோ கெட்டதோ. நீ இங்க இருந்துக்கிட்டு என் இனத்தை என்னுடைய மொழியை மறைச்சிக்கிட்டு பேசுற. அப்போ உனக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. உனக்கு வேற ஒரு ரூட் வேற வேறு இருக்கு. ஒரு இன வேறு உங்களுக்கு வேற இருக்கு. நாங்கள் அதெல்லாம் அந்நியமாக கருதலை. தமிழ் தேசிய பேரியத்தை பொறுத்தவரையிலும் வரலாற்றில் பல இனங்கள் வரும், குடியிருக்கும். எது பெரும்பான்மையாக இருக்கோ, எது நிரந்தர தாயகமாக இருக்கோ, அது அந்த இனத்தின் பேராக அந்த நாடு இருக்கும், அந்த மொழி இருக்கும், எல்லாம் இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. சிறுபான்மை வெளியிலேருந்து வருவாங்க, அவங்களுக்கு சம உரிமை கொடுக்கணும். எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நீ எங்கள் தமிழ் இனத்தை மறைக்கிறீங்க என்னத்துக்குற? உங்கள் ஈவேரை மறைச்சாரா இல்லையா? நீங்கள் அதை மறைக்கிறீங்களே. தமிழ் மாடல் தமிழ்நாட்டை ஓட்டு வாங்கிட்டு என்னையா திராவிட மாடல்? தமிழ் இனத்துக்கு செய்கிற துரோகம் இல்லையா அது? தமிழ் இன துரோக கட்சி இல்லையா திராவிட கட்சியெல்லாம்? எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ் இனத்துக்கு உண்டை வீட்டுக்கு ரெண்டாவது நினைக்கிற கட்சிகள். உனக்கு என்னங்க திராவிடம்? உன் திராவிடம் சொன்னால் ஆந்திராவில் போய் செஞ்சு பாரு. உன் சகோதரன் அவன் பங்காளி இருக்கான் கேரளாவில், கர்நாடகத்தில் அங்கே போய் பார்ப்போம். எங்கள் இனத்தை எங்கள் மொழியை மறைக்கிறதுக்கு திராவிடன்னு சொல்கிறேன் நீ. தமிழ் இனத்துக்கு துரோகிகள் பகைவர்கள் இங்கே உண்டை வீட்டுக்கு ரெண்டாவது நினைக்கிற. நீ தமிழ் மாடல்னு சொல்லேங்கிறேன். நீ நடிக்கிற மாடலே வச்சுக்க. அதை தமிழாக சொல்லக்கூடாதா? எனக்கு எடுன்னு சொல்கிறேன். உங்கள் தந்தை கருணாநிதி சொன்னார்ல, நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், நாட்டால் இந்தியன்னு. இனம் எடு எனக்கு. இப்போ பேச பல்த்தி அடிக்கிறீங்களா கனிமொழியெல்லாம்? அது ஒரு பண்பாடு, அது ஒரு தத்துவம் படலங்காங்கிறீங்கல்ல. இனம் தமிழ் திராவிட இனம்னு காட்டு எனக்கு. உங்கள் தந்தை சொல்லியிருக்காரு கருணாநிதி, நான் மொழியால் தமிழன். எவனா சொல்லுவானே அப்படி? பஞ்சாமிர்தம் பண்ணுவானே யாராச்சும் இனத்தில்? நீ தமிழன்னு சொல்லலைன்னா வேற என்னன்னு சொல்லிட்டு போ. தமிழ் இனத்தை மறைக்கிற கும்பல், துரோக கும்பல். தமிழ் இனத்தில் பிறந்து உண்ட சொந்த இனத்துக்கு துரோகம் பண்ற சுபவீர பாண்டியன் நீங்க எங்களை சொல்றீங்களே, உன் இனத்தை மறைக்கிறார். நீ பிறந்தது தமிழ் இனம் சுபவீர பாண்டியன். ஸ்டாலினுக்கு வேற இதாக இருக்கலாம், நமக்கு நாங்கள் சொல்ல விரும்பலை. இந்த இனத்தில் பிறந்துட்டு இந்த இனத்துக்கு இந்த மொழிக்கு துரோகம் உழைக்கிற கூட்டத்தில் போய் இருந்துக்கிட்டு அந்த பேர் கூட சொல்ல மாட்டார் ஸ்டாலின். அதை சொல்லி யாரு தமிழ் மாடல்னு சொல்றதுக்கு யோக்கியதில்லை. இது சம்பந்தமா நீங்க நேரடியாவே சுபவி அவர்களோட நீங்க வந்து அது வேற அதெல்லாம் வாதம் வாதம் பண்ணியிருக்கோம். சொல்லி நிரூபிங்க. திராவிடம்ங்கிறது ஆரிய எதிர்ப்புங்கிறது வரலாற்று ரீதியாக எனக்கு சொல்லு. பஞ்ச திராவிடாசுனா பிராமணன் தான் குறிக்கும். இது ஒரு பெரிய டாபிக். இது இல்ல பி டீம்னு சொல்றாங்கன்னு மட்டும் உங்களுக்கு தெரியுது இல்ல? பாஜகவுக்கு பி டீமோ கொல்லப்புற டீமோ போலியோ. நீங்க திராவிடவாதிகள் இருப்பீங்க. நீ திமுக இருப்ப, அதிமுக. நான் தமிழ் தேசிய பேருக்கு நாங்க எப்பவும் கிடையாது. சரி, இந்த தொகுதி மறுவரையில வந்து அவர் வந்து உண்மையா வந்து அந்த எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்லி இப்ப நீங்க ஒரு விமர்சனம் சொல்றீங்க. யாரு? தமிழக அரசு, திமுக அரசு உண்மையா இல்ல, திசை திருப்புறாரு. திசை திருப்புறாங்க. அது எப்படி, எந்த அடிப்படையில்? ஏங்க இன்னைக்கு இந்த மாநில சுயாட்சி என்னங்காச்சு? வாயில நுழையாத மாநில சுயாட்சி கேட்கிறாரு அவரு ஸ்டாலின். மாநில சுயாட்சி தொடர்ந்து பேசிட்டு என்ன 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 அதிகாரம் கேட்குற புத்தகத்தில்? இப்போ 50 முழக்கங்களில் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்கிறாரு ஸ்டாலின். அதனுடைய அர்த்தம் நீங்கள் உங்கள் செயல்முறை என்ன இருக்குது? இந்த அதிகாரம், கல்வி அதிகாரம் மாநிலத்திலேருந்து அந்த அம்மா இந்த மத்திய அரசு அதிகாரம் உள்ள பொதுப்பட்டியல் கொண்டு போச்சு. மீண்டும் கேட்டிருக்கியா? இப்போ பிடிஆர் கேட்டிருக்காரு. அமைச்சர் பிடி பழனிவேல் தியாகராஜன் வந்து, நீங்கள் வந்து எமர்ஜென்சியை எதுக்குறீங்க, பிஜேபி அவசர கால நிலையை வந்து நீங்கள் கடுமையாக எதுக்குறீங்க. அது உண்மையாக இருந்ததுன்னா அந்த காலத்தில் கொண்டு போன இந்த கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க. இது வரைக்கும் கேட்டீங்களா? அவனோட கூட்டு சேர்ந்தீங்கல்ல 99 2004 வரைக்கும் பாஜக இல்ல கேட்டது உண்டா? நேற்று வரலும் ஸ்டாலின் கேட்டது உண்டா? பிடிஆர் என்ன கொல்ல பொறுத்து வைக்கிறாரு. ஸ்டாலின் வரைக்கும் வாய் திறந்து கேட்டது உண்டா? கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வா. போலீஸ் இந்த என்ஐஏங்கிறது இங்கே கூட்டணியில், காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது தான் என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சின்னு புதிய போலீஸ் உண்டாக்கலாம். மத்திய அரசில் உண்டாக்கி மாநில அரசு ஒப்புதல் இல்லாமல் மாநில அரசு தெரியாமலே உள்ளே போகலாம் ஒரு மாநிலத்தில் போலீஸ். சிபிஐ முதல்ல போக முடியாது, மாநில அரசு ஒப்புதலோட தான் போகணும் சிபிஐ ஒரு விசாரணைக்கு. அதை கெட் ஓவர் பண்ணுறதுக்காக புதுசாக ஒன்று உண்டாகலாம். யார்? திமுக காங்கிரஸ் கூட்டணி மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வந்து என்ஐஏ மாநில அரசு தெரியாமலே போலீஸ் உள்ளே வரலாம். கொண்டு வந்தால அதை எழுத்தீங்களா? மாநில அரசு வசூலிக்கிற விற்பனை வரி இருக்கு பாருங்க, சேல்ஸ் டேக்ஸ். அது வெள்ளைக்காரங்காலத்துலேருந்து இருந்தது, ராஜாஜி கொண்டு வந்தது. அந்த வரியை நீக்கிட்டு ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. எப்பொழுது?
கருணாநிதியும் மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தி கூட்டணி ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க. அதை செயல்படுத்துறது பாஜக, தயாரித்து கொடுத்தது காங்கிரஸ்காரன். அதை கேட்டிங்களா? இந்த இந்த மாநில விற்பனை வரி போயிடுச்சு நமக்கு, உங்கள் அப்பா விட்டு கொடுத்தாரு கூட்டணியாந்து. இப்போ நீ கேட்டியா, நீங்கள் ஸ்டாலின் கேட்டிங்களா? இப்போ என்ன பழனிவேல்ராஜன் கேட்குறாருங்கிறேன். ஆர்கியூமெண்ட்டு கேட்பாரு. ஸ்டாலின் கேட்க வேண்டியதானே, கல்வியை கொண்டா மாநில பட்டியலுக்கு. ஏன் இது வரைக்கும் கேட்கல? அவனோட தானே 10 வருஷம் கூட்டணியில் இருந்தீங்க காங்கிரஸோட. கருணாநிதி கேட்டாரா? பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்கல்ல 99 கேட்டீங்களா? நீங்க தான் மந்திரியா இருந்தீங்க. இப்ப கடுமையா வந்து மத்திய இப்போ என்ன கேட்கறாரு? நான் கேட்கிறேன், நம்பர் பேசுறாரு தம்பி, நம்பர் திசை திருப்புறாரு. நான் கேட்கிறேன், மாநில அரசுக்கு இந்த நாங்க சொல்றோம் இப்ப என்ன நடக்குது இதை நான் கேட்கிறேன். அதை நான் வாய் திறந்து ராஜமன்னார் குழு பரிந்துரை நிறைவேற்றுன்னு ஒரு வரி சொன்னதுண்டா ஸ்டாலின்? கருணாநிதி சொன்னதுண்டா? பேசினதுண்டா? அதை 74ல் சட்டசபை சட்ட மேலவை 2லேயும் வச்சு நிறைவேற்றி அனுப்பினார் மத்திய அரசுக்கு. அது என்ன ஆச்சுன்னு என்னைக்காவது கருணாநிதி கேட்டதுண்டா? ஸ்டாலின் கேட்டதுண்டா? மாநில சுயாட்சின்னு பேசுறீங்கல்ல, இதை கேட்டதுண்டா? எதுக்கு இருக்கீங்க நீங்க? மாநிலத்தில் குடும்ப ஆட்சி, மத்தியில் கூட்டணி ஆட்சி, இதுதான் உங்க தாரக மந்திரம். இல்ல அது உங்க விமர்சனம். திமுக வந்து இன்னைக்கு எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள், மும்மொழி கொள்கையை கடுமையா எதுக்குறாங்க. அது மூலமா இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை அரசு வந்து 70லேருந்து கூட்டணிக்காக மத்திய அரசுல இருக்கீங்க. மும்மொழி கொள்கை இருக்கு, ஏன் தடுக்கலை? நீ என்ன கிழிச்சிங்க அங்கே போய் கூட்டணி? காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்த, தேவகவுடோட கூட்டணி சேர்ந்தீங்க, குஜராலோட கூட்டணி சேர்ந்தீங்க, வாஜ்பாயோட கூட்டணி சேர்ந்தீங்க. எப்போது வலியுறுத்தணும்ல இருமொழி கொள்கை உறுதியா இருந்தாங்களே? எங்க இருக்கு? இங்க எப்படி சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துல எப்படி ஹிந்தி வரலாம்? அனுமதிக்க முடியாது ஒரு நாள் சொன்னது உண்டா? கருணாநிதி சொன்னது உண்டா? நீங்க முதலமைச்சர் சொன்னது உண்டா? நேற்று வரலாம். சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் வச்சுனாக்க ஹிந்தி வரக்கூடாது. தமிழ்நாடுடைய மொழிக் கொள்கை என்னவோ அதுதான் இருக்கணும், 2 மொழி தான் இருக்கணும். இல்ல நடைமுறையை செயல்படுத்திருக்கான அவர் சொல்றாரு சான்று. நாங்க எதுக்கலையே, சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் 3 லட்சம் பிள்ளைகள் படிக்குது அப்படிலாம் ஒப்புதல் வாக்குமூலம், சரண்டர் வாக்குமூலம் கொடுத்தாரு ஸ்டாலின். சரண்டர் வாக்குமூலம். நீ இருமொழி கொள்கை தான் எங்க தமிழ்நாட்டில் இருக்கணும். சிபிஎஸ்சி வச்சுன்னா மும்மொழி கொள்கை வச்சா வைக்காத, ஏன்னா இவங்க அனுமதி வாங்கணும். இப்பதான் அதை மாத்திருக்காங்க. சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்துறதுனா மாநில அரசு ஒப்புதல் வேண்டும். அந்த ஒப்புதல் நீ கொடுத்துருக்குற. கருணாநிதி உங்க அப்பா கொடுத்துருக்காரு, எம்ஜிஆர் எல்லாம் கொடுத்துட்டீங்க. அவ்வளவு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் வந்துருச்சு. அதை எதிர்த்து என்னைக்காவது இன்னைக்கு பேசுறாரா? சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் தான் நிறைய இருக்கு, அரசு பள்ளிகள் லேட்டு என்ன அப்படித்தானே சமாதானம் பேசுறீங்க? அப்ப துரோகம், தமிழ் இனத்துக்கு தமிழ் மொழிக்கு துரோகம் பண்ற கூட்டம் இல்ல. அதாவது மும்மொழி கொள்கை மூலமா வந்து இந்தி திணிப்பை வந்து பண்றதுக்கு மத்திய அரசு முயற்சி பண்ணுது. அதை கடுமையா எதுக்குறாங்க. எங்க எதுக்குறாங்க? எங்க எதுக்குறாங்க? அதுக்கு தமிழக அரசுக்கு நீங்க அது இந்தி திணிப்பை ஆதரிக்குது. இந்தி திணிப்பை ஆதரிக்கிறது தான் திமுக. அதனால தான் ஆதரிக்கல. நான் சொல்றேன், இப்ப சிபிஎஸ்சி அனுமதி கிடையாதுன்னு போன வருஷம் சொன்னீங்களா? ஒரு 6 மாதம் 2 இப்போ தான் கொண்டிருக்கிறாங்க. மாநில அரசு ஒப்புதல் வேணும் அந்த ஒரு இடத்துல அப்படிங்கிறத நீக்கினது இப்போ தான் அண்மையில் ஒரு மாதத்துக்குள்ளார. அதுக்கு முன்னாடி சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் மாட்டுக்கொட்டை கூட வச்சுருக்கான். அது கூடாது, இந்தி கூடாது, இருமொழி கொள்கை தான் இங்கே இருக்கணும் தமிழ்நாட்டில் என்று என்னைக்காவது அவன் உன்னை மீறி செஞ்சான்னு வச்சுக்கோங்க. இதை பேசியது உண்டா? என்னைக்காவது இன்னைக்காவது பேசினது உண்டா? அதை பெருமையாக சொல்கிறார். ஹிந்தி படிக்கிறவங்க இவ்வளோ படிச்சுட்டு இருக்காங்க, நான் ஒன்றும் தடுக்கலையே. எப்படி உனக்கு 2 மொழி கொள்கையில் உண்மை இருந்தால் எங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு தமிழனை ஏமாத்தி நடிக்கிறது? திமுகவை இவ்வளவு கடுமையா எதுக்குறீங்க? மாநில அரசுகளுக்கு எதிராக வந்து பல நடவடிக்கையில மத்திய அரசு எதுக்குறோம். எதை ஆதரிக்கிறோம்? பிஜேபி எதை நாங்க ஆதரிக்கிறோம்? தமிழ் தேசிய பெரியவங்க எதை ஆதரிக்கிறோம்? எல்லாம் அதாவது நம்பர் 1 எனிமி. இங்க பாருங்க, நம்பர் 1 தமிழ் இனத்துக்கு நம்பர் 1 எனிமி பிஜேபி, காங்கிரஸ். புரியுதா? பகிரங்கமாக வெளிப்படுத்த அந்த கூட்டத்தில் நான் பேசினேன். ஆரிய பிராமண, ஆரிய வைசிய, இந்தி ஏகாதிபத்திய கட்சிகள் காங்கிரசும் பாஜகவும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒருகரு இரட்டையர்கள், தமிழினத்தின் பகையாற்றல்கள் என்று பகிரங்கமா நாங்க பேசிட்டு இருக்கோம். அது அந்த பாஜக மத்தியில அதிகாரத்துல இருக்கிற போது அவங்க செயல்படுத்துற திட்டங்களை திமுக அரசு எதுக்குது? திமுகவுக்கு ஒரு நான் சொல்றேன், நாங்க சொல்றேன் எதுக்குமே திமுக அப்படியெல்லாம் இல்ல. நான் சொல்றேன் 2152 கோடி ரூபாய் தடுத்தது தப்பு, அறிக்கை கொடுக்குறோம், பேசுறோம். உன் பிஎம்சி ஏத்துக்கிட்டு இந்திய ஏத்துக்கிறாங்க, ஓம் பணமா மானியம்ங்கிற சொல்ல நீக்கு. வரி வசூல் பண்றதுக்கு மத்திய அரசே உனக்கு ஏது? மக்கள் ஏது? மாநில மக்கள்கிட்ட தான் நீ வசூல் பண்ற, எங்கள்கிட்ட வசூல் பண்ணிட்டு நாங்க பேசுறாங்க. புள்ளி வரத வச்சு அறிக்கை விட்டுருக்கோமே, போராட்டம் நல்லா இருக்கு, போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். ₹1 வசூல் பண்ணி விட்டு 29,000 எங்களுக்கு திருப்பி தர்ற. நீ சொல்றது அயோக்கியத்தனம். மானியம் என்று சொல்வது தப்பு. எங்க பணம் அது, நீ எடுத்துக்கிற. இது என்னடா எங்களுக்கு மானியம்? அந்த சொல்ல மேல நீங்க சொல்லலாம். ஸ்டாலினை எம்பி போயிருக்கீங்களா? உங்க கனிமொழியெல்லாம் மானியம் கிராடு, நீ யார் பணம் வேணா மானியம் கொடுக்குறதுங்கிற. யூஜிசியை கலைன்னு சொல்லிட்டு இருக்கோம். தீர்மானம் போட்டுக்கோங்க.
பல்கலைக்கழக கிராண்ட் கமிஷன் இருக்குல்ல, அவன் என்ன கிராண்ட் கொடுக்கறது? நாங்கள் இன்னும் சொல்கிறோம், இங்கே பாருங்கள், வரி வசூல் பண்ணுவதுங்கிறது வந்து மாநிலத்துக்கு மட்டும்தான் இருக்கணும். அதில் ஒரு பர்சன்டேஜ் டெல்லி செலவுக்கு கொடுக்கணும். மத்தியில் வந்து இராணுவம், வெளியுறவு, ரூபாய் எச்சரிப்பு, இது போல் சில அதிகாரம் இருந்தால் போதும். பாக்கியெல்லாம் மாநிலத்துக்கு வரணும். அடுத்தது 2 சபை கூடாது பார்லிமெண்ட். இப்போ தான் பேசிட்டோம், 2 சபை கூடாது பார்லிமெண்ட்டு. ஒரே சபை, ஒரு ஃபெடரல் கவுன்சில் ஒன்று இருக்கணும். எல்லா மாநிலங்களுக்கும் தலைக்கு சமமான எண்ணிக்கையில் மெம்பர்கள் இருக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி தீவிரமாக பேசுகிறீங்க. பஞ்சமி நில மீட்பு வந்து அது சம்மந்தமாக இந்த போராட்டத்தில் நீங்களாம் கலந்துக்கிட்டீங்க. ஆனால் தமிழ் தேசிய அமைப்புகள் மேலே வந்து நீங்கள் சாதியை வந்து எதுக்குறோன்னு சொல்லி பல உதாரணங்கள்லாம் சொன்னீங்க. ஆனால் பொதுவான பார்வை என்னென்ன இருக்குது, அவங்க வந்து ஒரு சாதியவாதிகள் அப்படின்னு விமர்சனம் இருக்குது. அதுக்கு பல காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து சாதி ஆணவ கொலைகள் வந்து அதிகமாக நடக்குது. ஒரு சாதி விட்டு இன்னொரு சாதி மறுப்பு திருமணம் நடந்தால் வந்து வெட்டி கொள்கிற போக்கு வந்து தமிழகத்தில் அதிகமாக நடக்குது. இதில் சாதி வேறுபாடுகளை களைஞ்சு தமிழர்களாக இனமாக ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு முன்முயற்சியும் வந்து தமிழ் அமைப்புகள் ஏற்படுது. என்ன செய்யணும், பிரச்சாரம் செய்யல, என்ன பிரச்சாரம் பேசுறது இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. ஆமாம், ரைட்டு. நாங்கள் சிறு சக்தி, இப்போ நாம் தமிழெல்லாம் இப்போ தான் உருவாகிட்டு வருது. நீங்கள் தான் உங்கள் ஈவேரா புரட்சி பண்ணி தமிழ்நாட்டையே மாற்றி அமைச்சு உலகத்துக்கே மாடல் ஆக்கிட்டீங்களே, சமூக நீதி மாடல். இங்கே ஏன் ஜாதி கொலை நடக்குது? ஊபியில் நடக்கிறத விட அதிகமாக தமிழ்நாட்டில் நடக்குது ஜாதி கொலை. வெக்கம் இல்லாத சொல்கிறதுக்கு நீங்கள் தான் எல்லாம் மாற்றிட்டீங்களே ஐயா, திராவிட மாடல். அப்படியே புதுசாக இந்தியாவுக்கே வழிகாட்டல். அவ்வளவு ஜாதி கொலை, அவ்வளவு வரதட்சணை கொலை, ஆண் பெண் சமத்துவம் சொல்கிறீங்களா, அப்படியே பெரியது. அவ்வளவு தீமை உங்களால் தான் அதெல்லாம் வந்தது, திராவிடத்தால் தான் வந்தது, தீவினை வந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, அப்போ ஜாதி இருந்தது, கடுமையாக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி இல்லை. கொலை பண்ணிக்கிற ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. காதல் பண்ணால் அது போல் ஓடி போனால் விட்டுருவாங்க. தேடி போய் கொலை பண்ணுறது, தினந்தோறும் கொலை பண்ணுறது, ஐயையோ. இது நீங்கள் வந்து ஆட்சி பண்ணி 50-55 வருஷம் ஆட்சி பண்ணி உங்கள் திராவிட பொற்காலத்தில் சமூக நீதி கொலைச்சில் வெக்கம் இல்லையா சொல்கிறதுக்கு? நீங்கள் அதை சொல்கிறது, நாங்கள் அதை எதுக்குறோம். எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் கலவு திருமணம் பண்ணிக்கிறது அவனுக்கு உரிமை உண்டு. அவன் விரும்புகிறவங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அதை தடுக்கக்கூடாது, வரதட்சணை கூடாது என்பது நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் தானே சாதிச்சிட்டீங்க. உங்கள் மண்ணில் ஏன் இவ்வளோ நடக்குதுன்னு சுய பரிசோதனை பண்ண மாட்டிங்களா? திராவிடவாதிகள் தற்சோதனையே பண்ண மாட்டிங்களா? தலைவர்கள் பண்ண மாட்டாங்க. ஏனென்றால் நான் காரணம் சொல்லிடுறேன், சாதியை வளர்த்ததே அதிமுக புத்தாக்கம் கொடுத்தது. அவங்க என்னன்னாக்க, ஜாதி பார்த்து தான் வேட்பாளர் போடுறது, ஜாதி பார்த்து தான் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், ஜாதி பார்த்து தான் மாவட்ட செயலாளர். யார் அடர்த்தியாக இருக்காங்களோ அந்த ஜாதி தான். அவங்க கட்சிக்கு பணியாற்றினானா, தொண்டாற்றினானா, பொது தோட்டத்தில் அக்கறை இருக்கா, கட்சி கொள்கையில் ஈடுபாடு, அதெல்லாம் இல்லை. ஜாதிக்கு புத்துயிர் ஊட்டியது திராவிடம், அதிமுக. எல்லா மாநிலங்களையும் அந்த போக்கு இருக்கு. நீங்கள் தான் அதெல்லாம் தாண்டி புது மாடலாச்சு, உலகத்துக்கே மாடலாச்சு. ஈவேரா தான் எல்லாத்தையும் மாற்றி போயிட்டு அப்படியே புது அத்தியாயத்தை எழுதிட்டு போயிட்டாரு. எல்லா இடத்துல இருக்க அழுக்கு இங்கே இருக்குது. இந்த அழுக்க தொடச்சி நீங்கள் அப்படியே பளபளான்னு வச்சுருக்கீங்கல்ல தமிழ்நாட்டை. ஏன் இவ்வளோ ஜாதி கொலை நடக்குது சொல்லுங்கள். இதெல்லாம் திராவிட இதான் திராவிட மாடல் தான். ஜாதியை வளர்த்தது நீங்கள். நான் ஒன்று கேட்குறேங்க, வெக்கம் வேண்டாம். பெரம்பலூர் தொகுதி தனித்தொகுதியாக இருந்த போது ராசா நின்னார் பார்லிமெண்ட்டுக்கு. பொது தொகுதியாக வந்தோடனே அவரை மாற்றி நீலகிரியில் போடுறீங்க. ஏன் சமூக நீதி? அது ஒரு இடத்துல பொது தொகுதியில் பட்டியல் வகுப்பை நிறுத்துறதுக்கு தயாராக இருக்கியா? பார்லிமெண்ட்டில், சட்டமன்றத்தில் பட்டியல் வகுப்பை சேர்ந்த பொது தொகுதி தயாராக இருக்கியா? அந்த அம்மாவாவது திருச்சியில் போய் தலித் எழில்மலையை நிறுத்திச்சு பார்லிமெண்ட்டில் ஜெயலலிதா. சாதி ஆணவ கொலைகள் இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக ஆட்சியில் தாங்க நடத்துங்க. ஏங்க அந்த ஆணவ கொலை வராம தடுக்கல? அவங்க மக்கள், அதாவது தமிழ் தேசிய அமைப்புகளுக்கு பொறுப்பு இருக்காது. எங்களுக்கு நாங்க இப்ப சொல்றோம், சிறிய அமைப்புகளா இருந்தாலும் நிச்சயம் பொறுப்பு இருக்கு. உங்க சக்திக்கு உட்பட்டு செயல்படுறோம். அதுக்கு எதுக்குறோம்? நாங்க எங்க இனத்துல வந்த நோயின்னு வெக்கப்படுறோம். நம்ம இனத்துல இந்த நோய் இருக்கே என்று வெட்கப்படுகிறோம். அதெல்லாம் மறைக்கல. தேசிய அமைப்புகள் நிறைய இருக்காங்க. ஒன்றுபட்ட எல்லா தமிழ் எதுவும் நாம சொல்ல முடியாதுங்க. ஒரு இயக்கம் தான் பல இருக்கு. இப்போ திராவிட இயக்கம்னா பல கட்சி திராவிடத்துல இருக்கு. எல்லாத்தையும் நம்ம திமுக பேசுவோங்கிறேன். அதானே சிம்பல் அக்மா இருக்கு, ஈவேராவுடைய அக்மா இருக்கு. அதை திமுக பேசுவோம். திகாவில் நிறைய திராவிட கட்சி நம்ம எல்லாத்தையும் பேசலை. என்ன பேசுறீங்க என்கிட்ட? நான் எங்கள் தமிழ்கிட்ட பேசுங்க. இது ஏன் இருக்கு இந்த மாதிரி ஜாதியை? நீ ஏதாச்சும் இந்த திமுகவில் ஜாதிய கலப்புக்கு, ஜாதிய முக்கியத்துவம் இல்லாமல் போகிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா? பள்ளிக்கூடத்து பசங்க ஜாதி கயிறு கட்டிக்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை, கழக ஆட்சியில் தான் வந்திருக்கு. திமுக ஆட்சியில் தான் வந்திருக்கு. பசங்களை, மாணவர்களை ஜாதி பார்த்து கொலை பண்ணுறது, அடிக்கிறது, வெட்டுறது திமுக ஆட்சியில் தான் வந்திருக்குது. திராவிட யுகத்தில் தான் வந்திருக்கு. காங்கிரஸில் விட முடியல. கடுமையான தீண்டாமை இருந்துச்சு காங்கிரஸில், இல்லாமல் சொல்லலை. இந்த கொடுமை திராவிட கொடுமை மாதிரி இல்லைங்க.
சில இளம் தலைமுறையை நஞ்சாக்கிட்டானுங்க திராவிடவாதிகள். ஏன்னா அவன் ஜாதி பார்த்து தான் வேட்பாளர் போடுறான். வேட்புமனு கொடுக்கறதுக்கு முன்னாடி அண்ணா அறிவாலயத்தில் கேட்பு மனு ஒன்று நடக்கும். என்ன கேள்வி கேட்குறாங்க, இந்த வேட்புமனு கொடுக்குறவன் விரும்புகிறவெல்லாம் வந்து இன்டர்வியூ நடத்துது. நீ என்ன ஜாதி, உன் ஜாதி அந்த தகுதியில் எவ்வளோ இருக்குது, அந்த தொகுதியில் உன் ஜாதி ஓட்டு எத்தனை வீதாச்சாரம் நீ வாங்குவ, இதான் கேள்வி, கேள்வி. அப்போ அவனுக்கு என்ன நினைப்பான், ஜாதி பற்றி நினைக்காதவன். புரட்சி கட்ட ஈவேரா கட்சி இப்படி கேட்குறது என்னொன்று, நம்ம பாட்டில் ஏமாந்துட்டு நம்ம ஜாதியை அனுசரிக்காமல் விட்டவன் நினைப்பானா இல்லையா? இளைஞர்கள் வருவேன், வேட்பாளராக வர விரும்புகிறவன். அடுத்தது 2ஆம் கேள்வி என்ன, நீ சொந்தமாக எவ்வளோ செலவு பண்ணுவேன், கழகத்துக்கு எவ்வளோ நிதி தருவேன். இப்போ இது 2 தகுதி இருந்தால் தான் வேட்பாளர். அவன் என்ன பண்ணுவான், ஊழல் தான் பண்ணுவான், போய் நாளைக்கு ஜாதியை தான் வளர்ப்பான். இது பண்ணினது திமுகங்க, ஆனால் அதிமுக தான் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொண்டு வந்தது, நிபந்தனையாக்குனது ஜாதியையும் சில பணத்தையும் திமுக அதிமுக. தொகுதி மறுவரை பற்றி உங்களோட கருத்துலாம் சொன்னீங்க. இதுல திமுக அரசு வந்து இந்த தொகுதி மறுவரை விஷயத்துல வந்து அதை திசை திருப்புற வேலையை பார்க்குது அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து உங்களுடைய இந்த தொகுதி மறுவரை விஷயத்துல உங்களுடைய நிலைப்பாடு தான் வந்து நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடும் கிட்டத்தட்ட சொல்ல முடியாது. அப்படிலாம் சொல்லல, நாங்க வெளிப்படையா சொல்லியிருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு துல்லியமா உங்களை வந்து ஒரு கொள்கை தலைவரா சொல்றாரு, உங்களுடைய ஒரு அன்புனால சொல்றாங்க, ஒரு அன்புனால சொல்றாங்க. நம்ம எங்க வேலை திட்டமும் அவங்க திட்டம் ஒரே வேலை திட்டம் கிடையாது. அப்படி இல்லை. அவர் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வேற எந்த தமிழ் அமைப்புகளையும் அவங்க ஏத்துக்கிறது இல்லை, எந்த தமிழ் அமைப்புகளும் அவங்க மேடைக்கு வரதில்லை. உங்களை மட்டும்தான் தமிழ் தேசிய பேர் ஒருத்தர் தோழமையா அன்பா இருக்கிறோம், ஆதரவா இருக்கிறோம். அதுல அந்த அனைத்து கட்சி அனைத்து கொள்கையும் நம்ம அவங்களத நாங்க ஏத்துக்கிறது, எங்க கொள்கையை அவங்க ஏத்துக்கிறதுலாம் இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அப்ப அனைத்து கட்சி கூட்டத்துல எல்லாம் வந்து தமிழக அரசு அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குது. நான் அதுல போய் அவருடைய கோரிக்கையை சொல்லியிருந்தா அது ஒரு அவருடைய கருத்து போய் சேர்ந்துருக்கும்ல. அது வந்து அவங்களுடைய உரிமையை அவங்கள தான் கேட்கணும். இல்ல உங்களுக்கு அந்த ஒரு மதிப்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த இதுல நம்ம அது மாதிரிலாம் அதெல்லாம் தலையிடுறது இல்லை, நாங்கள்லாம் அது மாதிரி. அது அவங்க அன்றாட அரசியல் நடவடிக்கைன்னு நம்ம எப்பவுமே தலையிட்டுக்கிறது இல்லை. அது அடுத்தது நாங்கள் ஒன்றும் ஒரு தேர்தல் கூட்டணி கூட அவங்கள சேர்றது இல்லையே. ஏன்னா தேர்தல் நாங்கள் நிற்கிறது இல்லை. தேர்தலுக்கு வாக்கு கேட்டு கூட நாங்கள் பிரச்சாரம் பண்ணதில்லை இது வரைக்கும். நன்றி 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 தம்பி. மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.